தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுறாங்க, எல்லாரும் அப்படி இல்லை. சிலர் எண்ணுகிறபடி அவர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல், அதே 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். அவர் தாமதிக்கலையா? அப்போ தாமதம் என்று நினைக்கிறத நாம தாமதமா பார்க்க கூடாதா? அதை தேவனுடைய பொறுமையா பார்க்கணும். யார் விஷயத்துல தேவன் பொறுமையா இருப்பார்? கரெக்ட். லூக்கா 18வது அதிகாரம் 7வது வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையா இருக்கிறது யார் விஷயத்துல தெரியுமா? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் யார் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுடைய காரியத்துல அவர் நீடிய பொறுமையா இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் நீடிய பொறுமையாவே இருந்துட்டு இருப்பார்ல, நீடிய பொறுமையா இருந்து அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பாரோ? அடுத்த வசனம், சீக்கிரத்திலே. சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தைகளை. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். சீக்கிரத்திலே. ஹல்லேலூயா. அப்போ இனி டிலேன்னு சொல்றவங்கள்ட்ட சொல்லுங்க 2 வார்த்தை. முதல்ல யார் அது? நீங்க தான் அப்படி நினைக்கிறீங்க. செய்வேன்னு சொன்னத சீக்கிரத்தில் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, செய்வேன் என்று சொன்னதை சீக்கிரத்தில் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்துல செய்வேன் என்று சொன்னதை சீக்கிரத்திலே சீக்கிரமாய் செய்வார். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த தாமதம் என்று நாம எண்ணும் போது நமக்குள்ள எழும்புகிற 3 கேள்விகள் உண்டு. ஐயோ டிலே ஆகுது நினைக்கும் போது நமக்குள்ள எழும்புகிற 3 கேள்விகள். முதல் கேள்வி ஏன்? 2வது கேள்வி எப்பொழுது? 3வது கேள்வி எப்படி? இது எப்படி? 75வது வயசுல ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். வயசு இப்ப 86 ஆகுது, 11 வருஷம் ஆகுது. அதே வசனம் திரும்ப கர்த்தர் நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் சொல்லும் போது ஆபிரகாம் கேட்கிறான், என்ன தருவீர்? என்ன தருவீர்? என்ன 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 கிடைக்கும்? ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க? எனக்கு என்ன தருவேன்? தரமாட்டேன்னு நீங்க இந்த வார்த்தையை என்னை கேட்க விடாதீங்க. திரும்ப திரும்ப என்னை கேட்க வைக்கிறதுனால தான் நானும் நம்பிட்டே இருக்கிறேன். அடியனுக்கு என்ன தருவீர்? நீங்க என்ன நம்ப பண்ணாம இருந்தாலாவது ஓகே, இதுதான் தேவ சித்தம்னு சொல்லிட்டு நான் சும்மா இருந்துருவேன். ஓகே, நான் கேட்டேன், எனக்கு கிடைக்கல. ஓகே, எத்தனை பேர் இல்லாம இருக்கிறாங்க, நானும் இப்படி இருந்துட்டு போறேன். ஆனா நீங்க திரும்ப திரும்ப என்ன கூப்பிட்டு ஆண்டவரே இல்ல. அதுவும் 15:1 வாசிங்க. ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் கர்த்தருடைய வார்த்தை தரிசனத்திலே உண்டாகுது. நல்ல கவனமா கேளுங்க. வாக்குத்தத்தம் உடையவனை வார்த்தை துரத்திட்டே இருக்கும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாக்குத்தத்தம் உடையவனை அவன் நினைச்சிட்டு இருந்தான் இல்ல, அந்த வார்த்தை வரும். அந்த வார்த்தை அவனை துரத்திட்டே இருக்கும். திரும்ப திரும்ப கேட்க வச்சுட்டே இருப்பார். நடக்குதோ நடக்கலையோ அது 2வது. நல்ல கவனமா கேளுங்க. இயேசுவின் இதுவரை நடந்துச்சா அது எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் உங்களுக்கான வார்த்தையை திரும்ப 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 கேட்க வைத்து கொண்டிருப்பது உண்மையானால் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், அவர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இருக்க மாட்டார்.
ஹalleluya. அவன் நினைச்சு சொல்லல, வார்த்தை அவனுக்கு தரிசனத்தில் உண்டு.